வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பிஞ்சி மாங்காய் வச்சு ஒரு ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஞ்சி மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சு இதை மாதிரி நேரத்தில் மாங்காய் வந்து விழுந்துடும். ஸோ அதை நம்ம வீணாக்காமல் நம்ம எடுத்து நல்லா தண்ணியில் அலசி நல்லா காய வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பிஞ்சி மாங்காய் வச்சு எப்படி நம்ம ஆவக்காய் ஊறுகாய் செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கத்தியில் அரோமனை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பிஞ்சிட்டுறதுனால கத்தியாலே நம்ம அரிஞ்சிடலாம். ஸோ நல்லா இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம தேவையான அளவு பீஸில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன கொட்டையை நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு கூட அதில் இருக்க கொட்டையை நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க கொட்டையை எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா பொடியாக நம்ம வந்து கத்தி இல்லை அருவாமனையில் இதை மாதிரி நம்ம மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க கொட்டையை நம்ம எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இதை கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பில் நல்லா கல் உப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம் இதை நல்லா வறுத்து எடுத்து நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இது வந்து ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்க மாங்காய் கூட இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ நல்லா ஒரு பெரிய பவுலில் இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி நம்ம உப்பை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தூவி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கடுகு, வெந்தயம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜல்லி கரண்டை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கூட கல் உப்பு, மிளகாத்தூள், வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி பெருங்காயம் சேர்த்துருக்கோம், நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றும் சேரணும்னா நல்லா ஒரு ஜல்லிக்கரண்டை எடுத்து முன்னும் பின்னும் நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கனாலே நல்லா சாப்பிட்ணும் போல் நல்லா வாய் ஊறும். ஸோ நல்லா முன்னும் பின்னும் கலரி எடுத்துக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 நாள் நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அது 2 நாள் நம்ம ஊற வச்சிங்கனாலே நல்லா அதெல்லாம் மிதந்துக்கிட்டு எண்ணெய்லாம் மேலே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும் நண்பர்களே. ஸோ 2 நாள் கழித்து நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு பாத்திரம் போட்டு இப்போ நல்லா மூடிடலாம். ஒரு 2 நாள் நல்லா ஊறட்டும். ஸோ நல்லா 2 நாள் இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ நல்லா 2 நாள் ஊற வச்சாச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் விடாமல் இருந்தது. இப்போ 2 நாள் ஊற வச்ச உடனே நல்லா அந்த சாரெலாம் இறங்கி நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நண்பர்களே. ஸோ இப்போ சுவையான ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தயிர் சாதம், எலும்பு சாதம், புளி சாதத்துங்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்ச உடனே நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி அந்த மிளகு இதெல்லாம் இறங்கி நல்லா பாருங்கள், நல்லா சாரோட நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துங்களாம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பெரிய பெரிய ஹோட்டலில் இது மாதிரி தான் செஞ்சு வைப்பாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வாங்கினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.
ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.